ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, சார் எனக்கு ஆண் உறுப்பு ரொம்ப சைஸ் ஸ்மாலாக இருக்கு. ஸோ சைஸ் ஸ்மாலாக இருந்தா குழந்தைகள் பிறக்காதா சார், சொல்லுங்க சார். ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி என்ன கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நிஜமா ஆண் உறுப்பு சைஸ் சின்னதாக இருந்தா குழந்தைகள் பிறக்காதா? ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம சேனலில் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னொரு டாபிக் உள்ள போனோம். ஆண் உறுப்பு சைஸு பெனிஸ் சைஸ் ஸ்மாலர் இருந்தா குழந்தைகள் பெருக்காதா? சொல்லுங்க சார். ஸோ சில நண்பர்கள் கேட்டாங்க, ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து காமனாக இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஸோ நிறைய நண்பர்களுக்கு சில பேருக்கு வந்து சைஸ் வந்து ஆஃப்டர் எரெக்ஷன் ஆன பின்னாடி ஒரு 4 inches இருக்கலாம், 5 inches இருக்கலாம். பட் இங்கே வந்து நார்மலாக ஒன் 2.5 இருந்து ஒரு 3 inches இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி 2 inches கண்டிப்பாக இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். 2 inches போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டா இந்த 2 inches ஆஃப்டர் எரெக்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ எப்போ அந்த செக்ஸுவல் டிசைர் வந்து ஸோ செக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஆஃப்டர் எரெக்ஷன் வந்த பின்னாடி அந்த 2 inches இருந்தால் ஆண் உறுப்பு போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய நண்பர்களுக்கு ஒன்று டவுட் இருக்கும், சார் ஆண் உறுப்பு சின்னதாக இருக்கு, நான் செக்ஸ் வச்சுட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி அந்த ஸ்பம் எல்லாம் வெளியே வருது. ஸோ இப்படி வெளியே வந்தா ஸோ குழந்தைகள் பெருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க சார் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் செக்ஸ் வச்சுக்கும் போது மோஸ்ட்லி ஸ்பம் எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஸ்பம் எல்லாம் ஸ்விம் பண்ணிட்டே உள்ள போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், யூட்ரஸ்குள்ள போயிடும். நீங்க எதுவும் டென்ஷன் எடுக்காதீங்க. ஸோ இது வெளியே வந்துச்சு, ஸோ பிரெக்னன்சி வருமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி டவுட்டு தயவு செஞ்சு இருந்தா மைண்ட் வந்து டிலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஆண் உறுப்பு சின்னதாக இருந்தா நீங்க எதுவும் டென்ஷன் எடுக்காதீங்க. ஸோ நார்மலாக இன்டர்கோர்ஸ் பண்ணுங்க. ஸோ செமன்ல ஸ்விம் பண்ணிட்டு யூட்ரஸ்குள்ள போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருந்தா கூட ஸ்விம் பண்ணிட்டு யூட்ரஸ்குள்ள போயிடும். ஓகேவா? ஸோ நீங்க எதுவும் டென்ஷன் எடுக்காதீங்க. ஸோ ஆண் உறுப்பு சின்னதாக இருந்தால் மோஸ்ட்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சில டெக்னிக் எல்லாம் சொல்லியிருப்பேன், அந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபாலோ பண்ணால் உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடுற வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.